ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த கப்பால் 1 கப் ரைஸ் எடுத்து வேக வச்சுருக்கிறேன். பொல பொலன்னு வடிச்சிக்கிங்க. அதுக்கு 3/4 கப் துருவின மாங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசி நம்ம வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். சேர்த்து ரைஸை நல்லா கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்கணும், நிறைய சேர்த்துறாதீங்க. அழுத்தியும் நம்ம கலந்து விடக்கூடாது. அரிசி இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், உதிரி உதிரியாக. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துருவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு. இது ஆப்ஷன் தான், தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக கூட நிலக்கடலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் உரைப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சின்னதாக ஒரு கடாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். அடுத்து சீரகம், அடுத்து முந்திரி பருப்பு, அடுத்து வரமிளகாய், பச்சை மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், நல்லா கலந்து விட்டுக்குவோம். அடுத்து மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்லையே உப்பு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் கலந்து விட்டு 2-3 தடவை அப்படியே கலந்து விடணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். மஞ்சள் தூள்,
இதெல்லாம் வந்து பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவையை சாதத்தில் நம்ம சேர்த்துருவோம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இதெல்லாம் வந்து மாங்காய் சீசன் வந்து நமக்கு வரும்ல, அப்போ நிறைய மாங்காய் கிடைக்கும், சீப்பாகவும் இருக்கும். இது எந்த மாங்காயில் வேணாலும் செய்யலாம். ஒட்டு மாங்காய், அப்புறம் செந்தூரம். ஆனால் நல்ல காயாக இருக்கணும். அரிசி மட்டும் 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு தான் மாங்காய் துருவல் போடணும். ரொம்ப போட்டால் நமக்கு வந்து புளிப்பு சாப்பிட முடியாது. ஒருவேளை நீங்கள் நல்லா புளிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்முடைய மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி கலந்த சாதம் செய்யும்போது செஞ்ச உடனேயே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. இதை கலந்து அப்படியே வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது இதை நம்ம அப்படியே வச்சிடணும். அப்போ தான் வந்து இதில் இருக்க காரம், எண்ணெய், அந்த புளிப்புத்தன்மை எல்லாம் வந்து இதில் வந்து சேரும். அப்படியே மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து சாப்பிடுவோம். சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.